அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் வரப்போகும் ஒரு ஆண் நபரால் உங்களுக்கு இத்தருணங்கள்ல ஏற்பட போகும் மிக முக்கிய 3 அதிசயங்கள் என்ன, நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்ற வகையில் ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசி சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோகிணி மிருகசிரீஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு இக்காலகட்டங்களில் வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க. செலவுகளும் அதற்கேற்பவே இருப்பதால சேமிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் கிடையாது. அதே போல் கடன் வாங்க வேண்டிய எந்த ஒரு நிர்பந்தமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் அவ்வளவு சாதகம் இல்லாததால திருமண முயற்சிகள்ல அதிக பிரயாசையும் அலைச்சலும் உடலை வருத்துங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல உங்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சுங்க. மருத்துவ செலவுகளையும் தவிர்க்க இயலாது. சிறு விஷயங்களுக்கு கூட அதிக அலைச்சலும் முயற்சியும் தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த காலகட்டம் என்பது அமைய இருக்குது. அதே போல் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களில் பணம் நேரமும் விரயமாகுங்க. இது மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசினியர்கள் ஒரு முறைக்கு 2 முறை விசாரித்து அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க. அதே போல் கணவன் மனைவியிடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யம் குறைந்து வந்த நிலையில் இனி வரும் காலங்களில் இருவர்களுக்கும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. குடும்பத்தில் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகளுக்கு இவை அனைத்தும் காரணமாக இருந்த நிலையில் இனி குடும்பத்தில் மன நிம்மதியும் ஒற்றுமை மகிழ்ச்சியும் நிறைந்திருக்க இருக்குதுங்க. அதே போல இத்தருணங்கள்ல மருத்துவ செலவுகளை உங்களால் தவிர்க்க இயலாது. கூடுமான வரைக்கும் ரிஷபராசினியர்கள் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லதுங்க. அவற்றை தவிர்க்க வேண்டாம். ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் அல்லது இடமாற்றம் கூட ஏற்பட இருக்கு. இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த மாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் ரிஷபராசினியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரக்கூடியவர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் பலம் வாய்ந்த ராகு சஞ்சரிப்பதால் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் பிரச்சனை ஏற்படக்கூடுங்க. கூடுமான வரைக்கும் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. யாருடைய எந்த விஷயத்திலும் தலையிட வேண்டாங்க. அதே மாதிரி உங்களுடைய சொந்த விஷயத்தையும் யாரிடமும் எதற்காகவும் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. அதே போல ரிஷபராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள், மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் கருத்து வேற்றுமையும் வாக்குவாதமும் ஏற்பட்டு மன அமைதி பாதிக்கப்படும். கூடுமான வரைக்கும் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. யாருக்காகவும் எதற்காகவும் யாரையும் எடுத்தறிந்து பேச வேண்டாங்க. அப்படி பேசினால் அது உங்களுடைய உத்தியோகத்தை பாதிக்கும் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க. பொறுப்புகளில் சிறு சிறு தவறுகள் ஏற்படக்கூடும். அன்றாட கடமைகள்ல கண்ணும் கருத்துமாக இருப்பது மிகவும் அவசியங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரிவர செய்து முடிங்க. அந்த பொறுப்பை வேறு யாரிடமும் எதற்காகவும் ஒப்படைக்க வேண்டாம். ஏனென்றால் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறு உங்களுடைய உத்தியோகத்திற்கு பிரச்சனையை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டுங்க. அதனால் கவனம் மிக மிக அவசியம். அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் சந்தை நிலவரம் கவலை அளிக்குங்க. நியாயமற்ற போட்டிகள் உங்களுடைய விற்பனையை பாதிக்கும். சந்தை நிலவரம் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. ஜாக்கிரதையாக இருப்பின் நஷ்டத்தை உங்களால் சந்திக்க நேரிடும். சக கூட்டாளிகளில் சிலர் விலகி சென்று விடுவாங்க. அதே போல் வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறைய கொடுங்க. இதன் காரணமாக அடிக்கடி பண பிரச்சனை ஏற்படக்கூடுங்க. எளிதாக கடனுதவி நல்கிட இருக்கு. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. புதிய முதலீடுகளில் ஈடுபட வேண்டாம். அப்படியே ஈடுபட்டாலும் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. அதே போல சக கூட்டாளிகளின் ஒற்றுமை குறைவினால்
பணிச்சுமை அதிகரிக்குங்க. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு பாதிக்கப்படும். அடிக்கடி பண பிரச்சனை கவலை அளிக்கும் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இத்தருணங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நன்றாகவே கிடைத்து வந்த வாய்ப்புகள் குறைந்து வந்த நிலையில் இனி வரும் காலங்களில் வாய்ப்புகள் ஒரு நபரால் உங்களுக்கு மீண்டும் கிடைக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்க இருக்கு. குறிப்பாக திரைப்பட தயாரிப்பாளர்கள், டைரக்டர்கள், நடிகர்கள் மற்றும் நடிகைகள் ஆகியோருக்கு வருமானம் அதிகரிக்க இருக்குதுங்க. இந்த வருமானம் வீண் விரைய செலவுகள் செய்யாமல் சுபவிரயமாக மேற்கொள்வது அல்லது எதிர்காலத்திற்கு என்று சேமித்து வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. வசதிகளை குறைத்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படுங்க. கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவிடுவது அவசியங்க. அப்படி இல்லைன்னா இக்காலகட்டத்தினுடைய கடைசியில் பண பிரச்சனை உண்டாகும். ஆரம்பத்திலிருந்தே சேமித்து வைத்துக் கொள்வது அவசியம். இக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்க இருப்பது அவசியங்க. ஏன்னா இத்தகைய கிரகநிலைகள் அமையும் போது வாங்கும் கடன் எளிதில் அடைபடாது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்தவரை உயர்மட்ட தலைவர்களுடன் பழகுவதில் எச்சரிக்கையும் நிதானமும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. உயர்மட்ட தலைவர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடுங்க. புத்தி சாதுரியம், வளைந்து கொடுத்தல் ஆகியவை மிக மிக அவசியம். போட்டி அரசியல் கட்சிகளிலிருந்து ரகசிய அழைப்புகள் வருங்க. எந்தவித சபலத்திற்கும் இடம் கொடுக்காமல் மன உறுதியுடன் இருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்யும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் சிறிதளவு பாதிக்கப்படக்கூடாதுங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு கூடா நட்பு தேடி வரும் என்பதால் அதிக கவனம் மிக மிக அவசியம். அதே போல் பிற நண்பர்களுடன் அளவுக்கு மீறி பழகுவதையும் வெளியே சுற்றுவதையும் தவிர்ப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு அளவற்ற நன்மைகளை செய்யுங்க. அதே போல் மேல் படிப்பிற்காக வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் வசதிகளும் சிலருக்கு கிடைக்க இருக்கு. இப்படிப்பட்ட வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல் விவசாயத்துறையில் உள்ள ரிஷபராசினியர்களுக்கு இத்தருணங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பூமிக்காரகரான செவ்வாய் சுபபலம் பெற்று திகழ்வதால் விவசாயத்துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள மற்ற கிரகங்கள் சுபபலத்துடன் சஞ்சரிப்பதால் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்க இருக்குதுங்க. தண்ணீர், விதைகள் மற்றும் உரம் ஆகிய அடிப்படை வசதிகள் குறைவின்றி கிடைக்க இருக்குதுங்க. அரசாங்க கொள்கைகளும் உங்களுக்கு ஆதரவாக துணை நிற்குங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற ஏற்ற ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் என்பது அமையிருக்கு. இத்தருணங்கள்ல ரிஷபராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.